வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி கூகுள் கிளாஸ் ரூமோட கம்ப்ளீட் டியூட்டோரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் நம்ம டவுன்லோட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை எப்படி இன்வைட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுறது, அண்ட் தென் பிபிடிஸ், வீடியோஸ் இதெல்லாம் எப்படி ஷேர் பண்ணுறது, கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது, கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுத்தா அவங்களுக்கு கிரேட் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரியான பல விஷயம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் கூகுள் கிளாஸ் ரூம் டவுன்லோட் பண்ணிக்கணும். கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆப் வரும், க்ரீன் வித் எல்லோ. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு ஓப்பன் காட்டுது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட் இப்படி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் காட்டும். ஸோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த உங்களோட மெயிலுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணணுமோ அந்த மெயில் க்ரியேட் கொடுத்துட்டு ஓகே அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி நீங்கள் உங்கள் கிளாஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், யூஜி, பிஜி எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் மார்க் அப்படின்னு காட்டுது இல்லையா கீழே, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே க்ரியேட் கிளாஸ். ஸோ க்ரியேட் நம்ம டீச்சர் க்ரியேட் கிளாஸ் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு க்ரியேட் கிளாஸ். ஸோ கிளாஸ் நேம் நான் 3rd B.Com கொடுக்குறேன். செக்ஷன் ஏ. ரூம் நம்பர் காலேஜில் அவங்க கிளாஸோட ரூம் நம்பர் என்னவோ அந்த ரூம் நம்பர் கொடுக்கலினாலும் ஒன்றும் தப்பில்லை. சப்ஜெக்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ க்ரியேட். இப்போது கூகுள் கிளாஸ் ரூமில் உங்கள் பசங்களோட கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்கள் கிளாஸ் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ 3rd B.Com ஏ செக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே மேலே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கிளாஸ் கோடு இருக்கும். அந்த கிளாஸ் கோடை தான் நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஸ்டூடெண்ட்க்கு சென்ட் பண்ணணும். இந்த கோடை போட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் கோட் இது ஒரு கிளாஸுக்கும் மாறும். அந்த கோடு ஒரு கிளாஸுக்கும் மாறும். சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம நோட்ஸ் சென்ட் பண்ணுறது, பிபிடி இருந்தால் பிபிடி எப்படி ஷேர் பண்ணுறது, மெட்டீரியல்ஸ் எதனா இருந்தால் எப்படி ஷேர் பண்ணுறது, ஈவன் நம்ம யூடியூப் லிங்க்கு, வீடியோஸ் லிங்க் இதெல்லாம் கூட நம்ம ஷேர் பண்ணலாம். இங்கே கீழே ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க் அண்ட் தென் பீப்புள் 3 இருக்கு இல்லையா. பீப்புளுக்கு போனீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஜஸ்ட் க்ரியேட் தான் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இது உள்ளே இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் இது டெமோ கிளாஸ் தான். இப்போ இதுக்கு கீழே கிளாஸ் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் அசைன்மெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ என்ன கொஸ்டினோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அண்ட் தென் டியூ டேட், இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். அதோட டாபிக் எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே ஷார்ட் ஆன்சராக எழுதணுமா இல்லை அவங்க மல்டிபிள் சாய்ஸாக, ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துடலாம். மேலே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் லிங்க்கு, அதுக்கப்புறம் சென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் அதை சென்ட் கிளிக் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட் ஆகிடும். மறுபடியும் நான் ப்ளஸ் சிம்பிள் சென்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். அதில் மெட்டீரியல்னு இருக்கு இல்லையா, மெட்டீரியல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டைட்டில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் டிவிடெண்ட் பாலிசி, ஸோ எந்த டாப்பிக்கோ அதை போட்டுட்டு இங்கே நான் யூனிட் 1 யூனிட் 2 டாபிக் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கூட நான் ஆட் டாபிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, நாங்கள் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம இப்போ மேலே தெரியுது பார்த்தீங்களா, அட்டாச்மெண்ட்க்கு பக்கத்தில் சென்ட் ஆப்ஷன். ஸோ சென்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மெட்டீரியல் சென்ட் ஆகிடும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் ஆகிடும்.
ஸோ நான் வந்து சென்ட் பண்ணலை, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதனால நான் சென்ட் பண்ணல, ஜஸ்ட் அது சேவில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளஸ் மார்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து என்ன டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட், கொஸ்டின்ஸ், மெட்டீரியல், டாபிக், ரீயூஸ் போஸ்ட் மறுபடியும் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பர்டிகுலராக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். நீங்கள் எதனா பர்டிகுலராக எதனா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் மெசேஜ் சென்ட் பண்ணணுன்னா கூட முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னா இந்த பீப்புளில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணணும், எதனா ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். பீப்புளில் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக உங்களுக்கு 3 டாட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட மட்டும் உங்களுக்கு எதனா மெசேஜ் சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து தப்பாக இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, இல்லை எனக்கு வந்து 3rd B.Com ஏ நான் எடுக்கலை, 3rd B.Com B எனக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் க்ரியேட் பண்ணது எப்படி எடிட்டும் பண்ணிக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் B.Com நான் போயிட்டு இங்கே போயிட்டு எடிட் கூட பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்து இங்கே வந்து நான் வந்து 2nd M.Com போட்டுக்கலாம். ஓகேங்களா, 2nd M.Com A செக்ஷன் ரூம் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு நான் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 2nd M.Com ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செமஸ்டர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செமஸ்டருக்கு வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இப்போ இது உங்களுக்கு வேண்டாம், டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 கோடு தெரியுது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்ச்சிவ் கிளாஸஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஆர்ச்சிவ் கிளாஸஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்சிவ் கிளாஸஸ் வந்துடும். இப்போது 3rd B.Com ஏக்கு நேராக 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட் மேலேயும் 3 டாட் இருக்குது, கீழேயும் இருக்குது. நான் கீழே இருக்க 3 டாட்ஸ் தான் நான் வந்து இந்த 3rd B.Com அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க 3 டாட்டை தான் நான் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறேன். இப்போ டெலீட் ஆப்ஷன் எனக்கு காட்டும். ஆர்ச்சிவ் கிளாஸஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டெலீட் ஆப்ஷன் வரும், இல்லைன்னா வராது. ஸோ நான் டெலீட் கொடுத்துட்றேன். டெலீட். ஸோ எனக்கு கிளாஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். லேப்டாப்பில் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் போய் அங்கே க்ரியேட் பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்னே காட்டும். ஸோ அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.